அக்ரிமெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் டிக்கி. நீ அங்கதானே போய் கேட்கணும். என் ரோலோ என் பேரோ எங்கேயாவது இருக்குதா? என் அண்ணன் பையன் அதுல ஒன் ஆஃப் த ஒர்க்கர் இருக்கக்கூடாதா? அவன் ஒரு தலித் ஒன் ஆஃப் த ஒர்க்கரா இருக்கக்கூடாதா? அது குற்றமா? சொல்லுங்க. நீ எவ்வளவு காலம், எத்தனை 1000 ஆண்டு காலம் நீங்க இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பீங்க? நீ யாருக்கு எதிராக பேசுற? இந்த குற்றச்சாட்டெல்லாம் அம்பேத்கருக்கு எதிராக பேசுற, அம்பேத்கர் பிள்ளைகளுக்கு எதிராக பேசுற அண்ணாமலை. ஒழுங்கா படிச்சுட்டு பேசு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆவணப்படம் ஒண்ணு போட்டு காட்டுறேன். மோடி பேசியிருக்கார், இந்த டிக்கி இல்லை என்றால் இந்த நாட்டில என்டர்பிரைனரே கிடையாது, தலித் மக்கள் எல்லாம் இன்னும் பின்னோக்கியே இருந்திருப்பாங்க. இவங்களுடைய பணி என்பது உலகத்தில மிகப்பெரிய பணி. அவருடைய ஓன் பிளைட்ல இவங்களெல்லாம் வெளிநாட்டு கூட்டு போறார். இந்தியாவில மட்டும் இல்ல, அமெரிக்கால பிளாக் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்குறாங்க. பாராட்டு தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்காவுக்கு வழிகாட்டுதுன்றார். என்னங்க பேச்சு அண்ணாமலை பேசுறது? இப்போ இந்த டிக்கிய பத்தி பேசுவாரு, கேளுங்க. மோடி என்ன பேசுறாருன்ட்டு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. உங்க பிரதமர் இந்த ஆர்கனைசேஷனை பத்தி, உலக புகழ்பெற்ற ஆர்கனைசேஷன் பேசுறாரு, நீங்க குறை சொல்றீங்களே. புரிந்துணர்வு ஒப்பந்தம் எடுத்து டிக்கிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆச்சு. செல்வ பெருந்தகை எங்க வந்தார்? என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்க, என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்கன்னா, என் கட்சிக்காரங்க யாரும் வண்டி வாங்கியிருக்கணும் சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தலித்துக்கு கொடுக்கணும், அதுதான் கிரிட்டேரியா. இப்ப மலம் அள்ளிட்டு சுவேஜ் லைன்ல இருக்கிறவங்க, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம், போன தலைமுறையில இந்த தொழிலை பண்ணிட்டு இருந்தவங்க, இது மாதிரி தான் ஒரு கேட்டகரிஸ் வச்சு நீ கேட்க வேண்டிய கேள்வி கவர்மெண்ட்ல. சரி, அதுக்கு மேல சிபிஐ உங்ககிட்ட தானே இருக்கு, இடி உங்ககிட்ட தானே இருக்கு. என்ன பண்ணணும் நீங்க? சார், இது மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, சில பேர் சொல்றாங்க, இதை கொஞ்சம் விசாரிச்சு ரகசியமா என்கிட்ட சொல்லுங்க. நான் பத்திரிகையாளர் செஞ்சு இது காங்கிரஸ் விட மாட்டேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் விட மாட்டேன்னு கேட்கணும்ல. எதையுமே கேட்காம எவனோ ஒருத்தன் வாடகைக்கு விட்டுட்டு தெளிச்சுட்டு போறான்னா நீ அதை எடுத்து பேசலாமா? ஒரு தேசிய கட்சிக்கு அழகாது?